Hi to everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து அரட்டை ஆப் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த அரட்டை ஆப்க்கு எந்த ஒரு லாக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரட்டை ஆப்க்கு லாக் எப்படி நம்ம செட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய அரட்டை ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அரட்டை ஆப் வந்து ஓபன் பண்றேன். இப்போ அரட்டை ஆப் ஓபன் பண்ணும்போது வந்து பாருங்க, எனக்கு எந்த ஒரு பாஸ்வேர்டுமே கேட்காது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் பேக் வந்து நான் திரும்ப வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து திரும்ப ஓபன் பண்ணும்போது எனக்கும் மறுபடியும் வந்து பாருங்க எந்த ஒரு பாஸ்வேர்டுமே கேட்கல. இது போல வந்து பாருங்க, இப்போ உங்களுடைய அரட்டை ஆப்க்கு நீங்க பாஸ்வேர்டு போடாம பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது. அந்த டைம்ல யாராவது உங்க சாட்டை பார்க்கலாம், மற்றபடி வேற ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இதுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவை. அதனால நம்ம வந்து லாக் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து அரட்டை ஆப்க்கு லாக் செட் பண்றதுக்கு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க 3 பார் லைன் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பார் லைனை கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க பாஸ்கோட் லாக் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பாஸ்கோட் லாக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ பாஸ்கோட் லாக் வந்து கிளிக் பண்றேன். இப்போ இது வந்து டர்ன் ஆஃப்ல தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்க ஆஃப்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்கோட் லாக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைரக்டா இந்த பேஜுக்குள்ள வந்துடும். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய அரட்டை ஆப்க்கு நீங்க பின் லாக்கும் செட் பண்ணலாம், அல்லது பாஸ்வேர்ட் லாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து பாருங்க பின்ல செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சைடுல ஒரு ஆரோ இருக்கு. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஆரோவை இதுல பாஸ்வேர்ட் சொல்லிட்டு இருக்கும். நீங்க பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நீங்க பாஸ்வேர்ட் லாக்கும் செட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க எந்த லாக் செட் பண்ணாலும் 4 கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செட் பண்ண முடியும். நீங்க வந்து பின் லாக் செட் பண்ணாலும் 4 டிஜிட் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ண முடியும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 கேரக்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான 4 டிஜிட் பின் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரீஎன்டர் யுவர் பின் சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. திரும்ப வந்து இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பின் என்டர் பண்ணீங்களோ அதே பின் வந்து நீங்க திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதே பின் வந்து திரும்ப வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன் 4 டிஜிட் பின். இப்போ நான் திரும்ப அதே பின் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ இது வந்து பாருங்க சப்மிட் இருக்கு. சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ சப்மிட் வந்து கொடுத்துறேன். சப்மிட் கொடுத்த பிறகு பாஸ்கோட் இஸ் செட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆட்டோ லாக் இமிடியேட்லி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து பாருங்க நீங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணி என்டர் யுவர் கரண்ட் பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பயன்படுத்தி இருந்த அந்த பழைய பின் வந்து என்டர் பண்ணி இப்போ நீங்க புதிய பின் செட் பண்ணனும் அப்படின்னா நீங்க வேற பின் வந்து செட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணனும் அப்படின்னா கூட நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து என்னோட கரண்ட்ல இப்போ இருக்கக்கூடிய அந்த பின் வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ என்டர் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாருங்க சூஸ் எ பின் சொல்லிட்டு வந்துருச்சு. சூஸ் யுவர் பின் சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம புதுசா செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ உங்களுடைய மொபைல் டிவைஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ அந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆட்டோ லாக் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஆட்டோ லாக் அப்படின்றது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய அரட்டை ஆப் வந்து எப்போ எந்த டைம்ல வந்து லாக் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்றதுக்காக தான் ஆட்டோ லாக் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இமிடியேட்லி அப்படின்றத கிளிக் பண்றேன். இமிடியேட்லி கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும் உங்களுக்கு. இதுல வந்து பாருங்க இமிடியேட்லில தான் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இதுல 30 செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆஃப்டர் 1 மினிட்ஸ், ஆஃப்டர் 5 மினிட்ஸ், ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நம்ம 30 செகண்ட்ஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து பாருங்க 30 செகண்ட்ஸ்ல நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து 30 செகண்ட்ஸ் கழிச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரட்டை ஆப் வந்து லாக் ஆகும். அதாவது நம்ம பின் வந்து செட் பண்ணிருக்கோம் அந்த லாக் வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். அரட்டை ஆப் விட்டு பேக் போயிட்டு நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா எந்த டைம் கழிச்சு உங்களுக்கு லாக் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க 30 செகண்ட் வந்து நம்ம செட் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க வந்து அரட்டை ஆப் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ அரட்டை ஆப்பை விட்டு நீங்க பேக் போயிட்டீங்க அப்படின்னா 30 செகண்ட் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அரட்டை ஆப் வந்து லாக் ஆயிடும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே நீங்க அரட்டை ஆப் குள்ள வரீங்க அப்படின்னா லாக் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இமிடியேட்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வெளியே போயிட்டு உள்ள வந்தாலே லாக் வந்து கேட்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்லி வந்து நம்ம செட் பண்றோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்காக 30 செகண்ட்ஸ் அப்படின்றத நான் வந்து எடுத்துட்டு இமிடியேட்லி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இமிடியேட்லி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ டோட்டலா பேக் வந்துட்டேன். இப்போ வந்து பேக் வந்துட்டு இப்போ நான் திரும்ப ஓபன் பண்றேன் பாருங்க அரட்டை ஆப் ஓபன் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து இந்த பின் லாக் வந்து கேட்கும். இப்போ நம்ம பாஸ்வேர்டு இருந்தா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம். பயோமெட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இது கேன்சல் பண்ணிட்டேன். இந்த பயோமெட்ரிக் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ வந்து பாருங்க பின் லாக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் பின் லாக் என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாருங்க அன்லாக் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க இப்போ நான் மறுபடியும் பேக் போறேன். மறுபடியும் பேக் போயிட்டு உடனே வந்து இந்த அரட்டை ஆப் வந்து ஓபன் பண்றேன். உடனே ஓபன் பண்ணும்போது வந்து பாருங்க மறுபடியும் பாஸ்வேர்டு வந்து கேக்குது. இப்போ வந்து பாருங்க இமிடியேட்லி நம்ம செட் பண்ணதுனால நமக்கு உடனே பேக் போயிட்டு ஜஸ்ட் உள்ள வந்தாலே நமக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்லி வந்து நம்ம செட் பண்றோம் ஆட்டோ லாக்ல.
ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் இதுல பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணி நான் உள்ள போயிடுறேன். ஓகே, இப்போ ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே வந்து கொடுத்துறேன். இப்போ வந்து மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஆட்டோ லாக் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, செட்டிங்ஸ்க்குள்ள வந்துட்டு செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி வந்துட்டு இல்ல பாஸ்வேர்ட் லாக் அப்படின்றது பாஸ்கோட் லாக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து மறுபடியும் லாக் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போக முடியும். லாக் என்டர் பண்ணிட்டு திரும்ப ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ இந்த பேஜுக்குள்ள வந்துருச்சு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இமீடியட்லி செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இமீடியட்லி அப்படின்றத மறுபடியும் கிளிக் பண்ணி இதுல வந்து ஒரு 30 செகண்ட் இருக்குங்க. 30 செகண்டா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக் வருவோம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ வந்து பாருங்க 30 செகண்ட்ஸ் கழிச்சு தான் நமக்கு வந்து லாக் ஆகும். இப்போ நீங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அரட்டை ஆப் லாக் வந்து ஆகாது. ஓகே, இப்போ நான் பேக் போயிட்டு திரும்ப வந்து ஓப்பன் பண்றேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டேன். இப்போ திரும்ப வந்து நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. இப்போ எனக்கு வந்து லாக் ஆகல. ஓகே, இப்போ நான் மறுபடியும் பேக் போறேன். பேக் போயிட்டு இப்போ வந்து பாருங்க ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ண போறேன். இப்போ வந்து நீங்க லைவா பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து 30 செகண்ட்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ற பாருங்க. இப்போ வந்து எனக்கு வந்து லாக் ஆயிருக்கும். ஓகே, இப்போ வந்து அரட்டை ஆப் ஓப்பன் பண்றேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ எனக்கு வந்து லாக் வந்து கேக்குது. இப்போ 30 செகண்ட் ஆனதுனால எனக்கு வந்து லாக் வந்து ஆயிடுச்சு. இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட்டோ லாக்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கு திரும்பவும் என்னுடைய பாஸ்வேர்டு அதாவது பின் என்டர் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் வந்து ஆகும். ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்க அன்லாக் வந்து ஆயிடுச்சு. இது போல நீங்க வந்து உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா அரட்டை ஆப்க்கு நீங்க செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து செட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.